கடிதத்தின் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற தங்களது ஆசையை அச்சிடப்பட்ட காகிதத்தில் பதித்து தற்காலிக தபால் பெட்டியில் சேர்த்தனர் ரஜினியின் ரசிகர்கள். தமிழ்நாட்டுடைய வளம், தமிழனுடைய புகழ் உலகம் முழுக பரவ வேண்டும் என்றால் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் மட்டுமே முடியும். வேற யாருமே கிடையாது அந்த நிலையை உயர்த்தி காட்டுவதற்கு. அதற்காக சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரணும். வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிற்கணும். போயஸ் கார்டன் ஒன்று போய்விட்டது, அடுத்த போயஸ் கார்டன் படையெடுத்து விட்டது. 2014 ரஜினி ஆட்சிக்கு வருவது உறுதி உறுதி உறுதி. 2016 முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், மக்கள் மனதை ஆள வந்த ஒரே முதல்வர் இவர்தான். உண்மையான ஆளவன் தான் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா தான். ரஜினியின் பிறந்த நாளில் அவரை பார்த்துவிட வேண்டும் என்று நள்ளிரவு முதலே காத்திருந்த ரசிகர்களுக்கு ரஜினியின் அரசியல் வருகையைப் போலவே இந்த எதிர்பார்ப்பும் ஏமாற்றமாகவே அமைந்தது. தலைவா, எனக்கு வயசு 22. 2 வயசுல இருந்து உன்னை நான் ரசிக்கிட்டு இருக்கேன். இதோட 20 வருஷமா நான் உன்னை ரசிக்கிட்டு இருக்கேன் தலைவா. ஒரு தடவை நேரில் வந்து உன்னை தரிசித்தேனா போதும் தலைவா. ஒரே ஒரு தடவை வந்து காட்டு தலைவா. அமெரிக்க ஜனாதிபதி அணி வந்துருவா தலைவா. உடல் பொருள் ஆவி எல்லாம் உங்களுக்கு தான். புரியுதா? அது வந்து யாருக்கெல்லாம் உடல் மண்ணுக்கு, உயிர் ரஜினிக்கே. பூங்கொத்து, இனிப்பு, பட்டாடை, கோவில் பிரசாதம் என பரிசு பொருட்களுடன் காத்திருந்த ரசிகர்களுக்கு மத்தியில் ரஜினி தத்தெடுத்த தகப்பனும் ரஜினியை பார்க்க வந்திருந்தார். ரஜினிக்கு சொல்லக்கூடிய உண்மையான வாழ்த்து என்னன்னா, எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், நெருக்கத்தை வேண்டும் பணிவு அப்படிங்கிற அவருடைய குணத்தை நம்ம எல்லாரும் வந்து கடைப்பிடிக்கிறது ஒன்று தான் அவருக்கு தெரிவிக்கக்கூடிய உண்மையான வாழ்த்தாக இருக்கணும்.